அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயலா வெப் டிவி என்கிற வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். தமிழ் சினிமாவின் வரலாறு என்ன? இந்த கேள்வியை கேட்டால் பலரும் 1930களிலிருந்து பேசத் தொடங்குவார்கள். அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம் இதுதான். தமிழ் சினிமா தமிழிலே பேசும் சினிமாவாக உதயமானது இந்த காலகட்டத்தில் தான். பேசும் சினிமாதான் தமிழ் சினிமாவின் அளவுகோல் என்றால், பேசும் படம் என்ற தலைப்பில் 1987ஆம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்து ஒரு மௌனப்படம் வெளிவந்ததே, அதை தமிழ் படம் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியுமா? உலக புகழ்பெற்ற திரைக்கலைஞன் சார்லி சாப்ளின் நடிப்பில் பல திரைப்படங்கள் மௌனப்படங்களாக வெளிவந்திருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் ஆங்கில படங்களின் வரிசையில் தானே வைக்கிறோம். எனவே மொழி என்பது வெறும் ஒலி அல்ல, அது மண்ணும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் சார்ந்த ஒன்று. இந்த புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால் தான் நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்பது போல தமிழ் சினிமா தனது வரலாற்றின் முதல் பக்கத்தையே தொலைத்து நிற்கிறது. சில திரைப்பட ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இந்த முதல் பக்கத்தை நன்கு அறிவார்கள். இன்றைய தமிழ் திரைப்பட கலைஞர்களும் வெகு மக்களும் இந்த முதல் பக்கத்தை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த முதல் பக்கத்தின் பெயர்தான் சாமிக்கண்ணு வின்சென்ட். இந்த சாமிக்கண்ணு வின்சென்ட் தான் தமிழ் சினிமாவின் முதல் பக்கம் என்ற தகவலை உறுதிப்படுத்துகிற விதமாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆனந்த விகடன் வார இதழின் தீபாவளி மலரில் சா.ஜே. ரவி அவர்கள் எழுதிய ஒரு படைப்பு சிறப்பு கட்டுரையாக வெளியானது. அந்த கட்டுரையின் தலைப்பு இதுதான்: தமிழ் திரையுலகின் பிதாமகன், மறைக்கப்பட்ட ஒரு தமிழனின் வரலாறு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருச்சியில் ரயில்வே துறையில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஊழியர் இவர். அன்று நவீன ஊடகமாக அறிமுகமாகிக் கொண்டிருந்த சினிமாவை பற்றி அறிந்த பின்பு அதன் மீது கொண்ட காதலால் தன் வேலையை துறந்து ப்ரொஜெக்டர் எனப்படும் திரைப்படம் காட்டும் கருவியையும் திரைப்பட சுருள்களையும் தன் சொந்த பணத்தில் வாங்கினார். அவற்றை ஊர் ஊராக சுமந்து சென்று வெகு மக்களிடம் சினிமாவை முதலாக கொண்டு போய் சேர்த்தவர் இவர்தான். தமிழகத்தில் மட்டுமின்றி பம்பாய், லக்னோ, லாகூர், பெஷாவர் என்று பல நகரங்களுக்கு பயணம் செய்து இந்த ஊடகத்தை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். டூரிங் சினிமா, டூரிங் டாக்கீஸ் என்ற சொற்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவற்றை பயண சினிமா, பயண திரையரங்கம் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். சினிமாவை தேடி மக்கள் வருவதற்கு முன்பாக மக்களை தேடி சினிமா பயணம் செய்த வரலாற்றின் முன்னோடி இவர்தான். கோவை மாநகரிலே வெரைட்டி ஹால், பேலஸ் எடிசன் ஆகிய திரையரங்குகளை வடிவமைத்தவர். சில திரைப்படங்களையும் தயாரித்தவர் சாமிக்கண்ணு வின்சென்ட். அன்றைய தமிழக நாடக அரங்குகளில் சாதி பேதம் நிலவி வந்த சூழலில் பல்வேறு சாதி சமயங்களை சார்ந்தவர்களை திரையரங்கு என்ற ஒரே கூரையின் கீழ் முதலாக அமர வைத்தவர் சாமிக்கண்ணு வின்சென்ட். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு முன்னோடியை நம் தமிழ் சமூகத்திற்கு இதுவரை நாம் அறிமுகப்படுத்த தவறிவிட்டோம். தமிழ் திரைப்படத்துறையினரோ தமிழக அரசோ சாமிக்கண்ணு வின்சென்ட் பெயரால் ஒரு நினைவு சின்னமோ விருதோ இதுவரை ஏற்படுத்தவில்லை என்பது வேதனைக்குரியது. இவரை பற்றிய ஒரு சில தகவல்கள் இணையத்தில் கட்டுரைகளாகவும் ஆவண காணொளிகளாகவும் இருக்கின்றன. இனியாவது வரலாற்று பக்கங்களை பின்னோக்கி புரட்டுவோம். தமிழ் சினிமாவின் தலைமகனை மீட்டெடுப்போம். நண்பர்களே, வரலாற்றை மீட்டெடுக்காத எந்த சமூகமும் தனக்கான எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாது.